பதுளை, பண்டாரவளை ஆகிய பகுதிகளுக்கு போதைப்பொருள் விநியோகித்ததாக போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் இம்முற்றுகை மேற்கொள்ளப்பட்டது. ஹாலியல பகுதியில் வீடு ஒன்றை சோதனையிட்ட போது போதைப்பொருளை பொதியிட்டுக் கொண்டிருந்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விசாரணைக்கு உட்படுத்திய போது அலுத்கம பகுதியைச் சேர்ந்த ஒருவர் போதைப்பொருளை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். குறித்த நபரை ஒற்றர் மூலம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு போதைப்பொருள் பொதியை வழங்கிய போது அவர் கைது செய்யப்பட்டார். இவர்களை வழிநடத்திய நபரை தேடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதே நேரம் சட்டவிரோதமாக இலங்கைக்கு எடுத்து வர முயற்சித்த போதைப்பொருள் மாத்திரைகள், திரவம் உள்ளிட்ட பொருட்களுடன் டிங்கி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கல்பிட்டிய இப்பந்தீவு கடலிலும் கருவலக்குடா கரையோரத்திலும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க சுங்க நிவாரண அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதே நேரம் சட்டவிரோதமாக இலங்கைக்கு எடுத்து வர முயற்சித்த 1211 கிலோ பீடி இலையுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டிங்கி படகு ஒன்றும் கடற்படையினரால் மீட்கப்பட்டது. மன்னார் ஓலை தொடுவாய் கரையோரத்தில் இம்முற்றுகை மேற்கொள்ளப்பட்டது. பீடி இலையுடன் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக மன்னார் கலால் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர்.